கீழடி அகழாய்வு முடிவுகளை அங்கீகரிக்க இன்னும் அறிவியல் பூர்வமான ஆய்வுகள் தேவைப்படுவதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அகழாய்வு பணிகளுக்கு அமர்த்தப்படும் தொல்லியல் ஆய்வாளர்கள் பிராந்திய உணர்வுகளை தூண்ட முயற்சி செய்வதாகவும் விமர்சித்தார். They have not been scientifically, the findings which you are mentioning about, I am aware of that, but they are not technically well supported and established yet. Lot of the things are to be done before recognizing or giving accreditation to the findings which are being presented by the archaeologists who had done that survey. Let them come with more results, with more data, more evidences, more proofs, because only one finding cannot change the discourse. கீழடி ஆய்வுகளை நிராகரிப்பதற்கு புதிதாக காரணங்களை மத்திய அரசு கண்டுபிடிப்பதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றம் சாட்டியுள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள தமிழக தொல்லியல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, முதலில் கீழடியில் ஒன்றுமே இல்லை என்ற மத்திய அரசு பின்னர் ஆய்வதிகாரியை இடமாற்றியதாக தெரிவித்துள்ளார். கீழடி ஆய்வுக்காக இனிமேல் நிதியை ஒதுக்க மாட்டோம் என்றவர்கள் சமர்ப்பித்த அறிக்கையை 2 ஆண்டுகள் கிடப்பில் போட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசுக்கு ஒவ்வொரு முறையும் தமிழர்களின் வரலாற்றை நிராகரிப்பது பொதுவாக இருக்கும் நிலையில் கண்டுபிடிக்கும் காரணங்கள் தான் வேறாக இருப்பதாகவும் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். 5350 ஆண்டுகள் பழமையானவர்கள், தொழில்நுட்பம் கொண்டவர்கள், மூத்த நாகரிகம் படைத்த முதுமக்கள் என்றெல்லாம் உலக அறிவியல் ஆய்வுகள் ஒப்புக்கொண்டாலும் ஒரே நாட்டில் இருக்கும் மத்திய அரசு ஒப்புக்கொள்வதில் ஏன் இத்தனை தயக்கம் என கேள்வி எழுப்பியுள்ள அமைச்சர், தமிழர்களை எப்போதும் இரண்டாந்திர குடிமக்களாக வைத்திருக்க வேண்டுமென்ற தனியாத தாகத்தாலா என்றும் வினவியுள்ளார். வரலாறும் அது கூறும் உண்மையும் உங்களது மலிவான அரசியலுக்காக காத்திருக்காது என்றும் மக்களுக்கானவை மக்களிடமே சென்று சேரும் என்றும் கூறியுள்ள தங்கம் தென்னரசு, பூனை கண்ணை மூடிக்கொண்டு விட்டால் உலகம் இருண்டு விடுமா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழர் நாகரிகம் தொன்மை வாய்ந்த நாகரிகம் என்பதை மத்திய அரசு ஏற்க மறுப்பதாக திமுகவின் செய்தி தொடர்பாளர் DKS இளங்கோவன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழனுடைய பண்பாடு என்பது மிக மூத்த பண்பாடு, தொல்லியல் பூர்வமாக பலமுறை நிரூபிக்கப்பட்டுள்ள பண்பாடு என்பதை இவர்கள் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையிலே, மனப்பக்குவத்திலே அவர்கள் இல்லை. காரணம், தமிழர்களுடைய வாழ்வியல் முறை சமத்துவ வாழ்வியல் முறை. இவர்கள் சிந்து சமவெளி நாகரிகத்தையே வைதிக நாகரிகம் என்று மாற்றுகிற ஒரு பொய்யான முயற்சியிலே இவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு அறிவியல் பூர்வமான கண்டுபிடிப்புகள் தேவையில்லை. இது தமிழருடைய நாகரீகம் என்பது சிறப்பு வாய்ந்த தொன்மை வாய்ந்த நாகரீகம் என்பதை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். இதை அகழ்வாராய்ச்சி செய்து இதற்கான சான்றை வழங்கியவர்கள் அங்கே தொல்பொருள் ஆராய்ச்சி துறையிலே நிபுணத்துவம் பெற்றவர்கள். அவர்கள்தான் அறிவியல் பூர்வமாக, அவர்களுடைய கருத்து தான் அறிவியல் பூர்வமான கருத்து. இதற்கென்று தனியாக அறிவியல் காரணிகள் ஒன்றுமில்லை. தமிழனின் பெருமையை மறைக்கிற முயற்சி. இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வந்த காலத்திலிருந்தே தமிழர்களை அவமானப்படுத்துவதும், தமிழ் மொழியை அவமானப்படுத்துவதும், தமிழர்களுடைய கல்வியை கெடுப்பதும் இதை ஒரு வழக்கமாக இவர்கள் வைத்துள்ளார்கள். அந்த வகையிலே அதை தான் இந்த அமைச்சரும் சொல்கிறார். எனவே இவர்கள் தமிழின விரோதிகள் என்பதை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். சிந்து சமவெளி நாகரிகமும் தமிழர் நாகரிகமும் தொடர்புள்ளவை என்பதையும் மாற்றுவதற்கான முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். கீழடி விவகாரத்தில் மத்திய அரசுக்கு உள்நோக்கம் இல்லை என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18க்கு பேட்டியளித்த அவர், கீழடி விவகாரத்தில் திமுக வேண்டுமென்றே அரசியல் செய்வதாக குற்றம் சாட்டியுள்ளார். தமிழினுடைய தொன்மைகள் பல ஆண்டுகளாக நீங்களும் பல மேடைகளை பேசியிருக்கீங்க, பிரதமரும் பேசியிருக்கிறார். இன்னைக்கு அதற்கான பல ஆதாரங்களை ஆராய்ச்சி செய்து கீழடியினுடைய அந்த ஆராய்ச்சி கட்டுரையை கொடுத்திருக்கிறாங்க. மத்திய அரசு அதை அங்கீகரிக்கலன்ற ஒரு தகவல் எப்படி பாக்குறீங்க? நான் முதல் ஒரு வார்த்தையை சொல்லிடுறேன். தமிழின் தொன்மையை யாரும் கேள்வி கேட்கவில்லை. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கூட எல்லா மாநிலங்களுக்கு சென்று வந்தாலும் தமிழ் தொன்மையானது பல முறை சொல்லி இருக்கிறார். அதனால் நீங்கள் அதை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம். ஆனா வருங்காலத்தில் இப்ப நானே ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறது என்றால் அந்த மருந்துக்கான முழு ஆதாரமும் நாம் பதிவு செய்து விட்டால் வருங்காலத்தில் என்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது.
ஆனா அதே நேரத்தில் நான் அந்த ஆதாரத்தை பதிவு செய்யாமல் ஒரு மருந்தை நான் கண்டுபிடித்தேன் என்றால் வருங்காலத்தில் யாராவது கேள்வி கேட்கலாம். இப்ப மத்திய அரசு என்ன நினைக்கிறது என்றால், இதற்கான அறிவியல் பூர்வமான ஆதாரங்களை சந்தேகத்திற்கு இடமில்லாமல் பதிவு செய்த பின்பு அறிவிப்பு வந்தால் வருங்காலத்தில் கேள்வி கேட்க முடியாது. இதைத்தான் நாம் சொல்றோம். அதனால இன்னும் சொல்ல போனா நம்ம தமிழ் தொன்மைக்கு மத்திய அரசு உதவி செய்கிறது என்று சொல்கிறேன். எங்க டெஸ்ட் பண்ணணும், அதற்கான கைட்லைன்ஸ் எதுவும் இருக்கா? அதை மத்திய அரசு சொன்னா அதை தயார்படுத்தவும் தயாரா? மத்திய அரசு அதற்கு என்று ஒரு துறை இருக்கும் பொழுது, அந்த துறைக்கு என்று ஒரு நடவடிக்கை இருக்கும் பொழுது, அந்த துறைக்கு என்று ஒரு வழிமுறை இருக்கும் பொழுது அதன்படிதான் செயலாற்ற முடியும். இப்ப ஒரே நிமிஷம் நாங்களும் இல்ல இதுதான் அப்படின்னு சொன்னா ரொம்ப பாராட்டப்படுவோம். ஆனா வருங்கால சந்ததியினருக்கு அதிகாரப்பூர்வமா ஒன்று பதிவு செய்யப்படும் பொழுதுதான் அதன் தொன்மையும் இன்னும் சரியாக பதிவு செய்யப்படும். அதனால கொஞ்சம் காத்திருப்போம். சரியாக பண்ண முடியும். யாருமே எதிர்க்கல, அவரும் சொல்லிட்டாரு, யாரும் எதிர்க்கல, யாரும் அதை பதிவு செய்வதில் எதிர்க்கல. திமுக இதில் அரசியல் செய்ய வேண்டும் என்று அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கொடுத்துட்டோம்னா மத்திய அரசு அதை ஊக்கப்படுத்துறதுக்கு என்ன செய்ய போறாங்க? இல்ல நிச்சயமா அதான் அவரு அரசாங்கத்திலே சொல்லிட்டாரு. நானே சொன்னேன், உங்க டெக்னாலஜிக்கல் பீப்புளே கூட கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க, நான் சொல்லியிருக்கேன். அதனால இதுல உள்ளர்த்தமோ உள்நோக்கமோ எதுவும் கிடையாது. உள்நோக்கம் இருப்பதற்கு வாய்ப்பும் கிடையாது, அதற்கு வேலையும் கிடையாது.